அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கடாரம் கொண்டான் கடல் கடந்து ஆட்சி புரிந்த ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழாவிற்கு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி வருவது பெருமை அளிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை சார்பாக கொண்டாடப்பட்ட சர்வதேச சதுப்பு நிலங்கள் சூழல் அமைப்பு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை அடையார் முகத்வாரம் பகுதியில் உள்ள சதுப்பு நில காடுகளின் அமைப்பு மற்றும் பணிகள் குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் சதுப்பு நிலங்களில் வளரக்கூடிய மரக்கன்றுகளை நட்டார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 4வது முறையாக பெல்லூர் அணை நிரம்பியிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 97 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 4 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 9140 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றோரம் இருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லும்படி மேட்டுப்பாளையம் காவல்துறை சம்பந்தமாக கேட்டுக்கொள்கிறோம். மீன் பிடிக்கவோ குளிக்கிறதோ இல்லை இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொள்ளாச்சி ஆழியார் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1703 கன அடியாக உள்ளதால் 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியாறு அணையின் நீர்மட்டம் 118.85 அடியாக உயர்ந்துள்ளது. மதகுகள் வழியாக வினாடிக்கு 1581 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா.